வடிவேலு பின்னாடி சுடுதண்ணியை ஊற்றிட்டு ஐயோ எரியுதுடி மாலா அப்படின்னு கடந்து கதறுவாரு தன்னோட பொண்டாட்டிக்கிட்ட. அது மாதிரி இப்போ நெதன்யாகு வைக்கக்கூடாத இடத்துல கையை வச்சுட்டு இப்போ பெரிய அளவில் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காருங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இதில் அமெரிக்காவும் இழுத்து விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல, நீ வா உள்ள அப்படின்னு. அந்த அளவிற்கு ஆபிரகாம் கப்பல் எரியுது. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வீடியோவாக பார்க்கலாம். பங்குச்சந்தை டோட்டலாக முடிஞ்சு சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. இந்தியாவில் மட்டும் 9 லட்சம் கோடி ரூபாய் ஒரே நாளில் நட்டமாயிருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு. நமக்கே இப்படின்னா வளைகுடா நாடுகளில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு ஒட்டுமொத்த உலகமும் இப்போ டேமேஜ் ஆகிருக்கு. 3வது உலகப் போரை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காங்க. E3 நாடுகள்னு சொல்லப்படக்கூடிய இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி இந்த 3 நாடுகளும் பட்டையை கிளப்பிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ விஷயம். இது தாண்டி சவுதி அரேபியாவில் சில சம்பவம் நடந்திருக்கு. டீட்டெயிலாக பேசுவோமா? வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்குறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அதோட கட்டி கொடுத்த வீட்டை இன்டீரியர் பண்ணி அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. அமெரிக்காவோட பேச்சுவார்த்தை கிடையாது. அதனால 4 வார போர் அதை எப்படி நீ முடிவு பண்ணுவ அப்படின்னு அமெரிக்காவில் இருந்து ட்ரம்ப் கேட்குற மாதிரியான கேள்விகளுக்கு இப்போ ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்ட்ரியில இருந்து சூப்பரான பதிலை சொல்லியிருக்காங்க. போற உடனடியாலாம் நிறுத்த முடியாது, நீ யாரை கேட்டு நிறுத்துவ, நீ ஆரம்பிச்சுட்ட, நாங்கள் தான் நிறுத்தணும் அப்படிங்கிறாங்க ஈரான். ஈரானுடைய புதிய தலைமையோடு பேச்சுவார்த்தை நடத்த தயார் அப்படின்னு ட்ரம்ப் அறிவிச்ச நிலையில தான் இப்போ ஈரான் அதிபயங்கரமான ஒரு செய்தியை அமெரிக்காவுக்கு கொடுத்து இப்போ வளைகுடா மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய US தளங்கள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டையும் எரிச்சிடலான்ங்கிற முடிவுக்கே வந்துட்டாங்க. ஸோ ஈரானுடைய உயர் பாதுகாப்பு அதிகாரி ஆன்லைனில் பதிவிட்டுள்ளதாக இந்த ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் இந்த செய்தியை கொடுத்துருக்காங்க. அதை கிளியர் கட்டாக செக் பண்ணி பார்க்கும்போது அந்த செய்தியை சொன்னதே லாரிஜானி அப்படிங்கிற கம்பெனியினுடைய நம்பிக்கைக்குரிய ஆலோசகர். ரைட்டா? அடுத்ததான் ஹார்மூஸ் நீரிணை எங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இருக்குல்ல, அங்க அமெரிக்கா பிரிட்டனுக்கு சொந்தமான 3 எண்ணெய் டேங்கர் கப்பல்களை ஈரான் ராணுவம் தாக்கி இருக்கிறதாக செய்திகள் கிடைச்சிருக்கு. தொடர்ச்சியா அது சம்பந்தமான காட்சிகளையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இன்னொரு புறம் ஈரான் பதிலடி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த நாட்டுக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மோடிங்கிற மரியாதைக்குரிய தலைவர் நம்ம தலைவரே பேசியிருந்தாரு, ஈரான் போரை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை யாருமே மதிக்கலையா அப்படின்னு கேட்டால், போர் நடத்துறது அவங்க, இவங்க சொல்றது எப்படி அவங்க கேட்பாங்க. 2வது நம்ம மோடி அவர்கள் UAEக்கு சப்போர்ட் பண்றாரு, அதனால நம்மளை விலக்கி வச்சுட்டு யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது, போர் நடத்துறதுக்கு எங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குன்னு சொல்லி பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்காங்க ஈரான். அமெரிக்கா இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதலுக்கு எதிராக ஈரான் தொடர்ந்து போராடும் அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ஒரு அமெரிக்காவினுடைய F-15 அப்படிங்கிற அந்த விமானம் டைரக்டா பார்த்தீங்கன்னா திருப்புன்னு வெடிச்சிருச்சு போயிட்டு இருக்கும் போதே. அதுல இருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு விமானி என்ன பண்றாரு, பேராஷூட்டை டப்புன்னு ஆன் பண்றாரு, ஆன் பண்ணி எஸ்கேப் ஆயிட்டாரு. ஒரு அமெரிக்கர் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதான் உண்மை. இப்போ குவைத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகக்கூடிய காட்சிகள் அரங்கிறது. குவைத்தில் இதே மாதிரி நிலை. அது மட்டும் கிடையாது, இன்னும் ஏகப்பட்ட நிகழ்வுகள். துபாயில் இப்போ இருக்கீங்கன்னா அடுத்த வீடியோவில் அதை பற்றிய வீடியோக்கள் நான் போடுறேன். ஆனால் துபாய், கத்தார் உள்ளிட்ட இடங்கள்லாம் நிற்கிறீங்கன்னா மக்கள் உயரமான இடங்கள்ல இருந்து தாழ்வான இடத்தை நோக்கி ஓடிடுங்க. 10-15 மாடி பில்டிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இருக்காதீங்க. US தளங்கள் மீது மட்டும் தாக்குதல் நடத்தப்படலை. அந்த டார்கெட் மாதிரி பொதுமக்கள் இருக்கக்கூடிய குடியிருப்புலையும் தான் அட்டாக் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் சொந்தங்களாக இருக்கட்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம நேசிக்கக்கூடிய அனைத்து உறவுகளுமே மனிதர்கள் தான். அதனால தயவு செய்து ஒரு பெரிய அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு, அதுலேருந்து வெளியில் வந்துருங்க. அடுத்ததான் மிக முக்கியமான ஒரு செய்தி ஒன்று. சீனா சூப்பராக ஈரானுக்கு உதவி செய்யக்கூடிய காட்சிகளை அங்கே இருக்கக்கூடிய சீன ஊடகம் இப்போ செய்திகளாக வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்தெந்த இடத்துலலாம் அமெரிக்கா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஈரான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத துல்லியமாக காட்டக்கூடிய புகைப்படங்களை பொதுமக்களுடைய பார்வைக்கு வெப்சைட்லேயே கொடுக்குறாங்க. அப்படின்னா என்ன, சேட்டலைட் மூலிமா என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத சீனா தெளிவாக கண்காணித்து ஈரானுக்கு உளவு தகவல்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் செய்தி. இது தொடர்பான டீட்டெயில் ரிப்போர்ட்டை நம்ம எடுத்திருக்கோம். நம்மளே சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சீனாவினுடைய ஊடகங்களில் ஏகப்பட்ட செய்திகள் இருக்குது. அந்த செய்திகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது இவ்வளவு நுட்பமாக எல்லா தகவலையும் சேகரித்து ஈரானுக்கு கொடுக்கறது சீனா தானா அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அந்த அளவிற்கு ரொம்ப ஷாக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதில் இருக்குது. ஈரானில் பள்ளிக்கூடம் தொடக்கப்பள்ளியில் அட்டாக் பண்ணாங்கல்ல, முதல்ல 39 பேர்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் 60 பேர்னு சொன்னாங்க. இப்போ கடைசியாக வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட், ஈரானுடைய அரசு ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய ரிப்போர்ட், தொடக்கப்பள்ளியில் பயிர்ந்த 165 மாணவர்கள் இறந்து போயிட்டாங்க. மாணவிகள் எல்லாமே சின்ன சின்ன பச்சை குழந்தைங்க.
அதை கொண்டிருக்கீங்களாடா படுவாவீங்களா, நீங்களாடா போற நிப்பாட்ட போறீங்க அப்படின்னு அமெரிக்காக்காரனை பார்த்து பொதுமக்கள் இப்போ கேட்காம இல்லை. சரி, கமினி அவர்கள் வந்து இந்தியா பக்கம் வந்திருக்காரா? அவருடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பூர்வீகமாக வச்சிருந்தாரு, அதற்கு பிறகுதான் ஈரானுக்கு போனாருங்கிற செய்திகள்லாம் இருக்கு. ஆனால் கமினி அவர்கள் கடந்த 1980 இந்தியாவினுடைய காஷ்மீருக்கு வந்திருக்காரு. ஷியா சன்னி பிரிவு முஸ்லீம்களுக்கு இடையில வந்து ஒரு ஒருங்கிணைப்பு செய்யணுங்கிறதுக்காக அந்த கூட்டத்திலையும் கலந்துக்கிட்டாரு. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 2012 அதனுடைய தொடக்க காலகட்டத்தில் கர்நாடகா பக்கம் வந்திருக்காரு, பெங்களூருக்கு போயிருக்காரு. இது எல்லாமே வந்து மிக முக்கியமான மீட்டிங்லாம் வந்து அங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. இப்போ கர்நாடக மக்கள் அவரை தன்னுடைய நபராக நினைக்கிறாங்க. அதனால கமினி அவர்களுடைய படுகொலைக்கு மினி ஈரான் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவில் ஒரு கிராமமே இருக்கு. அந்த கிராமத்தில் 3 நாள் பந்து கடையப்புறம் அடைக்கிறாங்க. பாருங்க, எங்கேயோ நடக்கக்கூடிய நிகழ்வு நம்ம நினைக்கிறோம், ஆனால் நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துதுல இல்லையா, மக்களுடைய மனசுல சொல்றாங்க. அப்போ 1980 அவர் வந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு பிறகு மினி ஈரான் சொல்லிட்டு ஒரு கிராமமே அந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த அளவிற்கு மத நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற ஒரு நபராக கமினி அவர்கள் வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கு. E3 நாடுகள் சொன்னல, பிரான்ஸ், ஜெர்மனி, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள்லாம் கூட்டாக ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த அறிக்கையில அமெரிக்காவோடு இணைந்து ஈரானை தாக்குவோம் அப்படின்னு சொல்றது தான் அந்த அறிக்கை. ரொம்ப கேவலமான அறிக்கை தான், இருந்தாலும் மக்களுக்கு சொல்ல வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. E3 நாடுகள் அடுத்ததாக அவங்களுடைய பல்லு, அதாவது எப்படி சொல்றது, பல்லு 3 தான் ஏன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த பெரிய பெரிய விலங்குகள் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோரப்பல்லு ரொம்ப பெருசாக இருக்கும். இன்னைக்கு தேதிக்கு தான் வந்து கோரப்பல்லு அப்படிங்கிறது நமக்கு உள்ளே போயிடுச்சு இல்லையா. அதனால சில பேர் என்ன பண்ணுறாங்க, நான் மாமிசம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சைவத்தை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் கோரப்பல்லு இருக்கக்கூடிய எல்லா உயிரினமுமே மாமிசம் சாப்பிட்டது தான் அப்படிங்கிறத உலக வரலாறுகள் நமக்கு தெளிவாக சொல்லுது. இப்போது அவங்களுடைய பல்லு பெருசாக தெரியுது, யார், E3 நாடுகளுடைய பல்லு, அவ்வளோதான் விஷயம். சரி, காலையிலேருந்து எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, சந்தோஷப்பட்டுக்கோங்க, வருத்தப்பட்டுக்கோங்க, என்ன நாள் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆபிரகாம் கப்பலில் சில பகுதிகளை அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஈரான்லேருந்து கிடச்சிருக்கக்கூடிய இந்த வீடியோ மூலியமாக தெளிவு பெற தெரியுது. தொடர்ச்சியாக ஆபிரகாம் கப்பலில் இந்த மாதிரியான அட்டாக்கை நடத்தியிருக்காங்களா அப்படிங்கிற அந்த உண்மைத்தன்மையை சோதனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் கிடச்சிருக்கக்கூடிய தகவல்களை அப்படியே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். USS ஆபிரகாம் ஃபயர் வீடியோ, ஈரான் மிசைல் டோட்டலாக டெஸ்ட்ராய் பண்ணிருச்சு அப்படிங்கிற தகவல். இது மட்டுமல்ல, டொமடாக் அந்த மிசைல் வச்சிருந்ததுல ஒரு பெரிய கப்பல், அந்த கப்பலில் போய் டைரக்ட் அட்டாக் நடத்தியிருக்காங்க ஈரான். இது மாதிரியான ஏகப்பட்ட சாகசங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எண்ணெய் கப்பல்கள் எதுவுமே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை தாண்டி உள்ளக்குள்ளே வர முடியல. நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னி வெடிகள்லாம் வச்சு பாதுகாக்கிறாங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை. ஹவுதிகளுடைய சைடில் செங்கடலில் ஏரியாக்களில் போகவே முடியல. ஹிஸ்புல்லாக்கள் தொடர்ச்சியாக இஸ்ரேலில், டெல் அவீவ் உள்ளிட்ட ஏகப்பட்ட இடங்களில் தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்காங்க. டெல் அவீவ் நகரம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதை தாண்டி வளைகுடாவில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பகுதிகள் வந்து டோட்டலாக டேமேஜ் ஆகிட்டே இருக்கு. அறிக்கைகள் பறந்துகிட்டே இருந்தாலும் இஸ்லாமிய நாடுகளும் ஈரானுடைய குறிக்கு தப்பவே இல்லை அப்படிங்கிறது தான் செய்திகளாக இருக்குது. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப் ஒரு புறம் பேசிக்கிட்டு இருக்காரே தவிர அவருடைய செயல்பாடு அப்படிங்கிறது இப்போ முற்றிலுமாக முடக்கப்பட்டு இருக்கிறது ஈரானுடைய செயல்பாடுகளால். அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய தகவல்களோடு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad.signature@gmail.com. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.